கொடுங்க. ஒரே நிமிஷம் நவீன், வீடியோ எடுத்தாச்சுன்னா சொல்லுமா. சைடு அங்கே பாருங்க பின்னாடி. ஓகே, அது பாட்டுக்கு நம்ம போகல தான் போவோம். அதனால் வந்து அதை நம்ம மறைச்சும் பிரோஜனம் கிடையாது, பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து சையத் பிரதர் நமக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கூடையும் பிரச்சனை வரும் எப்போவுமே. அது நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசை போட்டுருவோம், பிரச்சனை டென்ஷன் எல்லாருக்கூடையும் எப்பவும் பிரச்சனை தான். அவர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வந்து டெய்லி சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஒரு மாதிரி சரி விடுங்க அதுதான் தெரியுமா அப்படின்ட்டு அதை நம்மளை இது பண்ணது அவர் மட்டும்தான். இந்த படம் அதான் அப்படி ஸ்மூத்தாக போக அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கூடயும் பிரச்சனை உண்டு, அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரண்யா கூட யாரோடையும் சண்டை இல்லாமல் கிடையாது, எல்லாரும் சண்டை உண்டு. வந்து நம்ம அவங்க 2 பேரோட மட்டும் சண்டை கிடையாது. வந்து அவங்க நம்மகிட்ட ரமேஷ் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல பண்ணையாரண்டு. படம் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் பேச வர வேற என்ன பண்ணுக்கு. அவர் வந்து அந்த பண்ணையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. வின்னு வில்லன் நடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக என்னென்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா எல்லாம் அப்படி லைவாக எடுக்கணுன்ட்டு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணுன்ட்டு எல்லாம் அப்படி மக்களை நடிக்க வச்சு எல்லாருமே அப்படி அந்த இதிலே தான் நடிக்க வச்சேன். ஒரு 4-5 பேர் தான் நம்ம சினிமா மக்கள், மீது எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா பிறந்த மக்கள் தான். நிறைய கஷ்டம் அனுபவித்தேன் அதனாலே. ஸோ பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும். அண்ணா அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ வைடாக வந்தது ரமேஷ் அண்ணன் தான் காரணம். ஆனால் அவர் ஏன்னா நாகர்கோவில் அண்ணன் இருந்தால் நாகர்கோவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளவு நாகர்கோவிலில் அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ பெரிய சுதந்திரம் வந்து படம் இவ்வளோ வைடாக பெருசாக இருக்குன்னா அது அண்ணன் தான் காரணம். ரொம்ப சந்தோஷம் அண்ணன், சந்தோஷம். அதுக்கப்புறம் வினு அண்ணன் அவர் வில்லன், அப்புறம் அவர் தினேஷ் ஈபி. டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவரு கூட. டெய்லி பிரச்சனை, நம்மளே நிம்மதியாக இருக்க விட மாட்டார், டெய்லி அடிச்சுடுவார். டெய்லி சண்டை, முந்தின நாள் விட சண்டை, பெரிய சண்டை தான் அவர் கூட, எப்போவுமே சண்டை தான். உண்மை தானே, வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு, என்ன தோணுதோ பேச வேண்டியதுதான். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் 3 பாட்டு பண்ணார், பாவம் 2 பாட்டு போயிடுச்சு, ட்ரிம்மில் போயிடுச்சு. என்ன பண்ணுக்கு இப்போ வந்து ஒரு மான்டைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் என்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளோ நடிச்சேன்னு அப்படின்னா, ஏமா நான் என்னம்மா பண்ணுக்கு, ஒவ்வொரு சீனியும் ஒவ்வொரு ஷார்ட்டாக நான் போராடிட்டு இருக்கேன், என்ன நான் ட்ரிம்மிங்கே என்னால் முடிக்க முடியல, இதெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா, அது வரலாம் தான் படம் வந்து. ஏன்னா நமக்கு வந்து நான் நிறைய எடுத்துட்டேன், ஒரு 3 மணி நேரம் அப்படி எடுத்து வச்சுட்டேன். 3 மணி நேரம் இப்போ போட முடியாதுல்ல, அதனால் வந்து குறவுல எல்லாம் போயிடுச்சு. ஆமாம் சரி. ஆனந்த் அண்ணன் அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. சரி எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க, மற்றபடி நடித்த எல்லா பசங்களுமே, அப்புறம் இந்த கேமரா டீம், ஃபோக்கஸ் புல்லர்ஸ், எல்லாம் மொத்த யூனிட்ஸ், இப்போ இங்கே படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம பிஆர்ஓ டீம், ஆன்லைன் மீடியா டீம், ஒரு பெரிய பப்ளிசிட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நடித்த பசங்க எல்லாருக்கும் யார் டிப்ஸு அவங்க தான் வந்து. ஆமாம், யாரும் வந்து பாட்டை வந்து எல்லா கம்பெனியும் போச்சு, யாரும் வந்து பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் யாரும் கேட்கல. கேட்டு வந்து பாட்டு இது வந்து வாங்கலை, எல்லாரும் கேட்டால் நானும் ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஒரு பிராண்டட் கம்பெனியில் போயிடலான்னு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போராடி டிப்ஸு தான் எங்களுக்கு பண்ணுதாங்க, கை கொடுத்தது அவங்க தான் நமக்கு. பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் வந்து டிப்ஸில் தான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அருண்ராஜ் நல்ல மியூசிக் பண்ணாப்புல. வில்லு பாட்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் வாழ்வியல், அதை அப்போ சொன்னப்போ வந்து அதை நீட்டாக நமக்கு பண்ணி தந்திருக்காப்புல அருண்ராஜ். நல்லா பிஜிஎம்ஸ் பண்ணாப்புல. ஸோ அப்புறம் நடித்த பசங்க ஏதோ யாருக்கும் எல்லாரும் ஒரு நட்பு ரீதியாக தான் இந்த படமே. ஸோ அப்புறம் சுரேஷ், யார் ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர், 3 ஃபைட்டு படத்தில் இருக்குது. நல்லா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து படம் சிறப்பாக வந்துருங்க. என்னென்னா வந்து நம்ம பேசுகிறது தான் இப்படி இருக்கும், படம் நல்லா எடுத்துருவோம். படம் சூப்பராக வந்திருக்கு, படம் கண்டிப்பாக ஓடும். வந்து உண்மையை சொல்லுவேன், வந்து ஒரு ஷுவர் ஷாட் ஹிட்டு, டவுட்டே கிடையாது. அப்புறம் நம்மலாம் திருப்பி அடுத்த மீட் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் பேசுவோம். அப்புறம் நம்ம டீம் மக்களும் எல்லாரும் வந்து தொடர்ந்து பெருசாக வருவாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள மக்கள். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சினிமா ஈஸியாக ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு இது 16 வருஷம், அவர் 20 வருஷம், அவன் 15 வருஷம், அவர் 20 வருஷம், அப்படி எல்லாமே
அதனால் எல்லாமே அப்படி தான். அவர் நண்பர் தரணி ராசேந்திரன் படம் பார்த்து நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் இது கொடுத்தாப்புல. ஏன்னா டைரக்டர்ஸ் படம் பார்த்தாங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்ல மாட்டாங்க, என்னன்னா வந்து படம் நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, இந்த டைரக்டர் ஷோ ப்ரீவியூ ஷோஸ் இப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் மயானத்தில் இருந்த மாதிரி இருக்கும். சிரிக்கானா நம்ம ஒழுங்காக எடுத்துருக்கோமா எடுக்கலையா ஒன்றும் தெரியாது. வேற என்ன வந்து சரி நமக்கு இந்த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் பார்த்துட்டு அது படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டினாப்புல, வந்திருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிக்கையாக பாருங்கள், படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வந்து ஒரு செகண்ட் நல்லா போர் அடிக்கக்கூடாது. புது லைஃபு புது இது சப்போர்ட்லாம் போனீங்கன்னா நம்ம சினிமாவில் இருந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம், பார்ப்போம். சந்தோஷம். நன்றி. யார் மீடியா எல்லாருக்குமே முதல்ல சொல்லிட்டேன், மீடியா எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதுவீங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. வேறு எல்லாருக்கும் வணக்கம். ஓகேவா? சையத் மஜீத் என்னோட பேர். இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்குள்ளேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸாக உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனசு ரொம்ப ஏங்கும், ரொம்ப வலியாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கமே, நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கின அந்த ஒரு நாள், அந்த நாள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டிகே சார் தான். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இல்லை, சத்தியமாக நான் ப்ரொடியூசர் இல்லை. ஸோ என்னென்னா ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. நான் ரொம்ப வம்பு பண்ணி தான் கூப்பிட்ருந்தேன் நான். சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான் ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னார், சரி நான் சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்கிட்ட கேட்டார், சரி என்னென்னு கேட்போம், விஷயம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக, இங்கே கிடையாது இவங்க. அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலுசாமி சார், அவர் சாரோட அண்ணன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க முத்து சாரும் பாலுசாமி சாரும் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காது. அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க, இல்லை நீ இந்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நானும் ஜான் பிரதர் வந்து ஜானை கூப்பிட்டு போனேன் நான். ஸோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார். அது இல்லாமல் இன்னொன்றுன்னா ஒரு 2 ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு வந்து ஹரி சார் ஆக்சுவலாக, அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட். அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவரோட பிஸ்னஸ் லாக் ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல. சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சியல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்குலாம் பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சார் சொன்னாங்க, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு அப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதர். நான் வந்து கடவுள் சில பேரை வந்து நேராக அனுப்புவாங்கன்னு பார்த்துட்டு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அது வந்து ஒரு நெஞ்ச நக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே. அது உண்மை அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்களே நான் பிடிச்சேன் நான் இல்லை. அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் முதல் காரணம். என்னென்னா அவர் வந்து பணம் கொடுத்துருவார். சரி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவளை சொல்லும்போது முத்து சார்ட்ட வந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, எங்கே போச்சு, அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பைரி. ஸோ எங்களை நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக வளர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ₹1 கூட வீணாக கூட நினச்சோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும். நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம், தரையில் எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ, என்னவோ வேணுமோ, அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம், எஃபர்ட் போடலான்னு சொல்லி எங்களோட நாங்கள் பேசிக் நீட் எல்லாத்தையுமே நாங்களாம் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப ரூமில் ஒரு சின்ன 10 ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய இடங்களில் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு
சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஜானுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எங்கள் கூட தோள் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள். நான் அடுத்து ஓனாக சொல்ல வரேன், அடுத்தடுத்து பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி கடன். நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோடய தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயித்தா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களை மாதிரியான ஒரு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய நல்ல டீமை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னோடய வெற்றியை விட என்னோடய தயாரிப்பாளர் வெற்றி, என்னோடய ப்ரொடியூசர் டிகே சாரோட வெற்றியை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் வந்து கொண்டாடுவேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து தீபாவளி பொங்கலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பதட்டங்கள் பயங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் தினேஷ் சொன்ன மாதிரி தான், எதுனாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன சலனமோ சின்ன வருத்தமோ சின்ன நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கலாங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் உண்டுங்கிறது எனக்கு டிகே சார் மூலியமாக தான் அது வந்து நான் இன்னும் பெருசாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோ நம்பிக்கைக்குரிய இந்த படங்களை எங்களை மொத்தமாக ஒரு தகப்பனாக எங்களை மொத்தமாக கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு முதல் உருவம் வந்து டிகே சார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அடுத்து வந்து சக்தி அண்ணன். ஸோ ஜான் பிரதர் சொன்ன மாதிரி தான், சக்தி அண்ணன் இல்லைன்னா இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து கிடச்சிருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணோம், அவ்வளோ ஓடணும். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் வந்து என்னென்னா, தினேஷை வந்து சக்தி அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். சக்தி அண்ணன் படம் பார்த்தாரு. நிறைய ஷோஸ் நாங்கள் வந்து ஜானபதி சொன்ன மாதிரி நிறைய ஷோஸ் போட்டிருந்தோம். 2-3 ஷோஸ் நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு. என்னென்னா, யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை, நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு கை கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப ஒரு மயான அமைதியாக சைலண்டாக அவங்க போயிட்டாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா நம்ம வந்து உண்மையாக சரியாக பண்ணியிருக்கோமா, இல்லை எது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உண்மையாக படம் யாருக்கும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீலாக இருந்தது. ஸோ அப்போது சக்தி அண்ணன் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்னை முதல்ல கட்டி தழுவி நீ பின்னிட்டேன்னு சொன்ன ஆள் சக்தி அண்ணன். அன்னைக்கு நான் நம்பினேன், பெருசாக நம்பினேன். நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சக்தி அண்ணன் என்னை முதல்ல கட்டி பிடிச்சி தழுவினது சக்தி அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ நண்பர்கள் சொல்லுவாங்க, அதாவது நண்பர்கள் நல்லா பண்ணியிருக்க வைக்கிறதுங்கிறது நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் புதுசாக படம் பார்க்குறவங்க சொல்லணும்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புதுசாக அவங்க சொல்லணும்ல. ஸோ முதல்ல பார்த்து சொன்னது வந்து சக்தி அண்ணன் தான். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்னா, எங்கே இருந்தோ எதோ இருந்தோ காதில் கேட்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காதில் விடும். நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறதுனால சக்தி அண்ணனை மீட் பண்ணேன். சக்தி அண்ணன் வந்து உன் படத்தை பற்றி அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சக்தி அண்ணனுக்கு வந்து அவர் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தெரியாது. சொல்ல வர்றவங்க அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுலாம் எந்த ஃபீலுமே இருக்காது, தெரியாது அவருக்கு. யாராக இருந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அப்போது வந்து அந்த படத்தோட ஒரு ஆத்மாவை பெருசாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எல்லா பக்கத்துலேயும் ஒழிச்சது வந்து சக்தி அண்ணன் மூலியமாக தான். ஆனால் நீங்கள் உள்ளே வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பினா, பயங்கர பெரிய 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 சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கு சக்தி அண்ணன் முதற் காரணமாக அவங்க இருப்பாங்க. அடுத்து என்னோட இயக்குனர் ஜான் பிரதர். சத்தியமாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் பழக்கமானோம். நாங்கள் விஜய் சார் வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த காரணத்தில் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ணி அங்கே வேறு ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அந்த கதை வந்து எங்களால் டேக் ஆஃப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பைரி தான் எனக்கான கதைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். அந்த கதைக்குள்ளே அது அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தது வந்து ஜான் பிரதர் தான். ஸோ அவர் இது வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே கோவப்படுறாங்க, எல்லாருமே சண்டை போடுறாங்க, எல்லோரும் கூடயும் சண்டை பிரச்சனை இருக்கும். ஏன்னா நான் எப்படி பார்த்தேன், ஜான் பிரதர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நண்பர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயத்துக்காக போராடி இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி லைஃப்பில் அவ்வளோ பொருளாதார ரீதியாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவருக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட ஒரு அருண் சொன்னார் இல்லையா, சைக்கிள்லேயே போவார் சைக்கிள்லேயே வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் வந்து பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல. நான் டெய்லி ஆக்சுவலாக அவ்வளோ ரொம்ப கஷ்டத்துக்கான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து அவரை நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கூட இந்த படத்துக்காக இவ்வளோ இன்றைக்கி வரைக்கும் கூட பெரிய உழைப்பு, ஒரு ஷூட் டைம்லலாம் கிட்டத்தட்ட அவர் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது.
டே நைட் ஷூட் போகும், அவர் நடிக்கவும் செய்வார், ஷூட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆவார். அவர் தூங்கி ஒரு முழுசாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, உண்மை அதுதான் உண்மை. அவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவ்வளோ பெரிய சின்சியரான ஆட்கள். சண்டைகள் இருக்கும், அது எதுவுமே பர்சனலாக இருக்காது. அந்த எந்த சண்டையுமே ஒரு படம் சார்ந்து இந்த படம் எனக்கு வேணும், பெருசாக வேணும், இந்த படத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும், என் படம் சூப்பராக வரணுங்கிற இன்டென்ஸ் இருக்குமே தவிர அதில் எதுலேயும் வெஞ்சன்ஸ் இருக்காது. யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் பண்ணிட்டாங்க ஜான் இப்படி தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து அடுத்த நாளே ஒரு பெரிய விஷயத்த, ஒரு சந்தோஷத்தை உடனே பகிரக்கூடிய ஒரு எனக்கு குணமும், ஒரு கோவம் வந்தால் உடனே அந்த மாதிரியான குணம் தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்கள ஜான் பிரதர் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரோட வெற்றி இந்த ரொம்ப முக்கியமான வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து அடுத்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவரோட வெற்றியை வந்து நான் ரொம்ப பெரிய வெற்றியாக நான் வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பேச ஜெயிப்பீங்கன்றது கண்டிப்பாக. ஸோ அடுத்து கவித்திரன், இப்போ பொன் மனோபன் ஆக்சுவலாக இல்லை, இப்போ கவிஞராக மாறிட்டார். சொன்ன மாதிரி தான் என்னென்னா அவர் வந்து ஒரு 10 பேத்துக்கு சமம். ஒரு ஆள் பார்க்க வந்து அப்படி இருப்பார், லீனாக இருப்பார். ஆனால் வந்து ஒரு மலைக்கு சமம். அவர் அவ்வளோ பெரிய எஃபர்ட் போடக்கூடிய அவ்வளோ சின்சியரான ஒரு ஆள். நான் கூட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க பார்த்து நீங்கள் தான் பண்ணுறீங்க ஈபின்னு சொன்னேன். ஈபிக்கான வார்த்தை கூட ஆக்சுவலாக ஒரு பாடலாசிரியர் இல்லையா, அவரோட அந்த ஒரு நேர்மையான ஒரு அந்த புத்தி அந்த போக்குக்காக தான் அவரோட எண்ணங்கள் நேர்மையாக இருந்தது, செயல் நேர்மையாக இருந்தது, உண்மைத்தன்மை இருந்தது. ஸோ அந்த உண்மைத்தன்மை தான் எனக்கு தேவைப்பட்டது. அந்த இதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து என்னை மொத்த பொறுப்பையும் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, அவர் தான் திட்டுவாங்க. அந்த திட்டு எல்லாமே எனக்கு விழ வேண்டியது. ஏன்னா நம்ம சொல்லி தான் அதை பண்ணுவார். அதை தாங்கி பிடிச்சி எனக்கு முன்னாடி என்னோட எல்லா கெட்ட பேரையும் அவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு நல்லது மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் வந்து எனக்கு பொன் மனோபன். ஸோ அவர் வந்து அவரோட உழைப்பு இருக்குல்ல, அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். எந்த பக்கம் எங்கே நிற்கிறாருன்னே தெரியாது. அவர் ஒரு ஆள் தான் ஓடிக்கிட்டே இருப்பார், அவ்வளோ ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ நாகர்கோவிலில் மொத்த ஏரியாலையுமே வந்து எங்கெங்கே என்னென்ன வேணுனாலும் சொல்லி ஒரு ஈப்பினா வந்து ஜென்டலாக நின்று உட்காந்து மேற்பார் அப்படி கிடையாது. ஒரு கடைக்கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நின்று அந்த இடத்த தேடி என்ன வேணுமோ அதை தேடி கொண்டு வந்து சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு 4-5 கால்னால் அதில் முக்கியமான கால் வந்து என்னோட நண்பர் அண்ணன் கவித்திரன் அவர்கள். சரி, பொன் மனோபன் இப்போ சரி, அவர் அப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அதுக்கு வசந்த், ஸோ அவன் வந்து சான்ஸே இல்லை. இதுக்கு நடுவில் இந்த பைரி படம் ஏன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நிறைய விஷயங்கள் இழந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பைரி வந்து ஒரு பெரிய வெற்றி, பொருளாதார வெற்றியை, ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுக்கணும். நிறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய அவ்வளோ டேலண்டான ஒருத்தன். ஸோ அவன் வந்து அவ்வளோ சின்சியரான, எங்கே தொங்கிட்டு இருப்பானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ரேமிங் அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்கான். படம் ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பு இருக்குது அவனோடது. எங்கே நிற்பான், என்ன பண்ணுவான், எது மேலே நிற்பான் அப்படிங்கலாம் தெரியும். ஒரு ஷாட் வரும் ஆக்சுவலாக அது படத்தில். நான் பைக்கில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக நான் எண்டில் வரும் இல்லையா, அந்த ஷாட் வந்து ரொம்ப லைவாக எடுத்த ஷாட் அதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக நான் வருவேன், அதை விட ஸ்பீடாக இவன் வரணும், அவன் வரணும். ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுனால வரேன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதனால அவன் அப்படி ஓடி வந்துட்டுருப்பான். அவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அவனோட எஃபர்ட்டு. ஸோ அவன் வந்து இந்த படம் மூலிமா அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், அவனுக்கு நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். நிறைய டேலண்ட் உள்ள ஒருத்தன். சத்தியமாக அவன் ரொம்ப பெருசாக ஜெயிப்பான நம்புகிறேன். நன்றிடா. சதீஷ் சான்ஸே இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையாக சொல்கிறேன், நல்ல உள்ளங்களால் நிறைந்த ஒரு மேடையாக தான் இது இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆட்கள். ஸோ அவங்களா மேடைகளில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக எனக்கு தோணுது. சதீஷ் அவன் வந்து எடிட்டர் மட்டும் இல்லை, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்சோ. அவன் வந்து இந்த படத்தோட அசிஸ்டன்ட் கூட. ஸ்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அவனும் ஓடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. எங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 படத்துக்கான ஃபுட்டேஜ் நினைக்கிறேன், 4 படத்துக்கான ஃபுட்டேஜாக. நான் கொஞ்சம் கம்மியாக சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ
அவன் அவ்வளோ எஃபர்ட் இருக்குது அவனோட அவ்வளோ எடிட் மட்டுமே இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்துக்கு டே நைட்டாக அவன் சொன்ன மாதிரி தான். உண்மையாக வந்து ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பைரிக்குள்ளே அவ்வளோ எந்த நேரத்தில் எங்கே என்ன கேட்டாலும் இவனுக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப சரியில்லை. சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயே இது படம் ரிலீஸ் இருக்குடா, வேணும்டா வாடா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன்லேயும் எங்கள் கூட டே நைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல் வந்து சதீஷ். ஸோ அவனும் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு மோர் தென் 10-15 இயர்ஸாக ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு எடிட்டர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக வரணும். மொத்த டீமாகவே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் வந்து எல்லார் மத்தியிலையும் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சதீஷ். உன்னோட உழைப்பு வந்து இந்த பைரியில் வந்து ரொம்ப பெருசு. சேகர். ஸோ சேகர் வந்து விஎஃப்எக்ஸ். நிறைய சின்ன சின்ன சண்டைகள்லாம் எனக்கும் சேகருக்கு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி இருந்தே நண்பர்கள், நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நண்பர்கள். ஸோ சேகர் வந்து இந்த படத்தில் சிஜியில் வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு நாங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையாக சின்ன படம்லாம் கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் புதுசு தான், நாங்கள் எல்லா டீமு எல்லாருமே புதுசு தான். ஆனால் அவ்வளோ பேரும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் அறிமுகம் தான் ஆகிருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து சின்னது பெருசுங்கிறதில்ல, எங்களுக்கு இது அறிமுகம். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாக ரொம்ப பெரிய படம். நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே ரொம்ப பெரிய படம். ஸோ இந்த படத்தில் அவரோட உழைப்பு வந்து சிஜிக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து சேகர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அடுத்து வந்து கேட்டின் ஸ்டுடியோஸ் வந்து ஸ்ரீராம் அவர். எங்களுக்கு நாங்கள் தான் சொல்லலாம், ஒரு படத்துக்கான உழைப்பு தவிர 4 படத்துக்கான உழைப்பு தான் நாங்கள் திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த எதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு எப்போ என்ன அவுட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் வந்து ஸ்ரீராம். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக டெக்னீஷியனாக எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ராஜா பிரதர் எங்கே இருக்கீங்க? அவர் மேடையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ராஜா பிரதர். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ராஜா பிரதர். ஸோ தேங்க்யூ பிரதர். உங்களுக்கு பெரிய ஏன்னா டீமாக பெரிய சப்போர்ட் உங்களோடது. ரொம்ப ரொம்ப நன்றி. சவுண்ட் எஃபெக்ட் சதீஷ் பிரதர். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் டெக்னீஷியனாக பெரிய சப்போர்ட் எனக்கு. சாரி, ரொம்ப சாரி, நம்ம சுத்தமாக மறந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப சாரி. அவரோட ஒர்க்கு ரொம்ப பெருசு. சவுண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மறந்துட்டேன். சாரி எல்லாரும். நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஏக்கமான ஸ்டேஜ் இது. நான் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ராஜா சரி, அவர் கூச்ச போகிறாரு. ஸோ அடுத்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் அவங்க. ஸோ அவங்களும் வந்து சவுண்ட் எஃபெக்டாக நாங்கள் எல்லாமே ரிப்பீட் ஒர்க்கு தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தது வந்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து எங்களோட ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர். ஸோ எங்கள் லைவான ஃபைட்டு தான், நிறைய அடிகள் பட்டிருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டாக பண்ணது வந்து விக்கி மாஸ்டர். ஸோ தேங்க்யூ விக்கி மாஸ்டர். அதுக்கு என்னோட நண்பர் ஸ்ரீகிரிஸ். ஸோ அவர் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வில்லு பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மூவெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ரொம்ப கால நண்பர்கள் தான், ரொம்ப ஆரம்பத்துலேருந்து நண்பர்கள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ, நீங்கள் உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இந்த படத்துக்கு. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் அனீஸ். ஆக்சுவலாக அவன் வரல, இன்னைக்கு வரல. அவன் வரல. அவன் வந்து என்ன கேட்டாலும் அந்த கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன கேட்டாலும் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து அவன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். எங்கே போவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அடுத்த நிமிஷத்தில் சரசரன்னு பண்ணி கொடுத்து அதை செட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சில பிளான் இருக்கும், அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான் திடீர்னு கொலாப்ஸ் ஆகும், வேறு ஒரு பிளான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்று தேவைப்படும், அது சொன்னோன்னா அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான் அனீஸ். தேங்க்யூ அனீஸ், இன்றைக்கி நீ வரல, வி மிஸ் யூ ஆல். அடுத்து வந்து சொல்லிட்டேன் ராஜா, சொல்கிறேன் அந்த ஒரு நேரத்தை. ஸோ அடுத்து நான் நடித்த நடிகர் டெக்னீஷியன் அவங்க எல்லாருமே. இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க, நான் அவங்கள வந்து ஆக்சுவலாக மேடையில் இல்லை, நான் அவங்கள மேடையில் கூப்பிட்டுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த படம் இது முடியாது, நடக்காது அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய உண்டு. ஆனால் இந்த படம் நடக்கும், சையதனும் ஜானனும் ஏதாவது பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை விட மாட்டாங்கன்னு நம்பினது என் கூட நண்பர்கள் நடித்த அந்த டீம்.
உங்கள் எல்லோரையும் நான் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. விஷ்ணு, ஆண்டோ, சுரேஷ், நட்ராஜ், லாரன்ஸ், நீங்கள் தயவுசெய்து இவங்கெல்லாம் பார்க்கணும். எங்கள் கூட அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நண்பர்கள். காளிதாஸ், சார்லஸ், இன்னும் யார் இருக்கா? சத்யா, மகேஷ், மணி பிரதர், மணி பிரதர். ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக பெரிய நம்பிக்கையோட எங்கள் கூட காத்து இருந்தாங்க. ஸோ இந்த காத்திருப்புக்கு இவங்க எல்லாத்துக்குமே நிறைய நல்லது நடக்கணும். தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து ரமேஷ் அண்ணன் இல்லைன்னா நாகர்கள் அந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய சப்போர்ட். தேங்க்யூ ரமேஷ் அண்ணன் உங்களுக்கு. வினு அண்ணன், ஸோ வில்லனா வந்து ரொம்ப பெரிய வந்து சப்போர்ட் நமக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சரண்யா வந்து இந்த படத்துக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து எங்கே கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய ஒரு ஆள் சரண்யா. ஸோ தேங்க்யூ சரண்யா, பெரிய சப்போர்ட் எனக்கு. அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். தேங்க்யூ. அடுத்து என்னோடய ஹீரோயின் மேகனா. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனால் கூட முகம் சொல்லிக்காமல் எந்த சூழ்நிலையும் எல்லா கட்டத்துலையுமே எங்கள் கூட நின்று கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். ஸோ எல்லோரையும் அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தேன்னா, நான் முக்கியமாக தினேஷ் விட்டுட்டேன், சாரிடா. எல்லா டைம்லேயும் சாரி கேட்குறது எனக்கு, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு எனக்கு. ஏன்னா நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன், அவள் இல்லைன்னா சொல்லிட்டேன் நான். அது ஏன்னா தினேஷ் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா பிரச்சனைகள்லையும் என்னை தாங்கி எங்களை தாங்கி பிடிச்சது வந்து தினேஷ் தான். ஸோ இவர் கவிதரன் எந்த அளவுக்கு ஷூட்டிங்கில் எனக்கு வந்து தாங்கி பிடிச்சாரோ அந்த அளவுக்கு வந்து படம் முடித்து அந்த படத்தை எங்களுக்கு பிஸ்னஸாக கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ முரண் இருந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எங்களுக்கு பெரிய கான்டாக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்தது என்னோட நண்பன் தினேஷ் தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைடா, நான் தேங்க்யூ. அப்பா இவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரேக் அமையணும், நல்ல ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அது போக நிறைய புறாவுக்கு வளர்த்த நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வரலை இந்த படத்தில். அந்த ஊர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேரை விட்டுருப்பேன், யாரும் மனசு வருத்தப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாம் செய்யறது சொல்லி முடிச்சிட்டாரு. டீமை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் இப்போ என்ன பேச? நான் ஒன்று பேசலாம். சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசர் ஆக்கிட்டாரு செய்யாது, அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் இப்போ உங்களை நம்பி தான் இருக்கோம். ப்ரெஸ், அதுக்கப்புறம் மீடியா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ், பெருசாக சக்தி என்ன, நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் இந்த பைரிங்கிற ஒரு டீமை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். வெற்றி பெறும், பெரிய வெற்றி பெறும் என்று வாழ்த்து கூறியதோடு வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் இவ்வளோ தொடர்ந்து பல சிலர்ஜிப்பிளி பண்ணி பொதுவாக வந்து ஒரு வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஒரு ஏரியாலையும் வீடு வாங்கும் அளவிற்கு உயர்ந்துள்ள திரு சக்தி அவர்கள் தான் தயாரிக்கும் முதல் படத்தை திரு யாத்திசை இயக்குனர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வழியில் பைரி வெற்றிக்கு பிறகு பைரி இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிறோம். திரு சக்தி அவர்கள் முதல் அறிவிப்பு. வணக்கம். ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க.
நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் நரம்பு புடைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம், மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம், இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும். இது எல்லாரும் சொல்கிறது தான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறையா டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாகலாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா பைரியாக தான் இருக்கும். ப்ரிவியூக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் பைரியாக தான் இருக்கும். என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அதில் ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது, புதுமுக நடிகர். ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கண்டு நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கண்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், அப்படின்னு கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் இந்த படத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட காமிச்சார். அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார். ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்தால் படம் பம்பர் ஹிட். அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான். நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. பைரி படத்துக்கு உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய, உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார். ஒரு
நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லைன்னா சிலை இல்லை. ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான இப்போ நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. பைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியலை. அந்த அன்பின் வானம் அழகே எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னா தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய PRO நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.